மக்கள் தொடர்பு முகாமைக்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு துறைகளினுடைய துறை தலைவர்களே, இங்கு வரவேற்புரை ஆற்றிய இடம்பெற்றக்கூடிய திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் திரு கே. சுகுமாரன் அவர்களே, திட்ட விளக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வேளாண்துறை இணை இயக்குநர் அவர்களே, கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் அவர்களே, பொது சுகாதாரத்துறையின் சார்பில் வருகின்றக்கூடிய மருத்துவ அலுவலர் அவர்களே, மகளிர் திட்டத்துடைய திட்ட இயக்குநர் அவர்களே, தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களே, கூட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் மற்றும் இந்த நிகழ்வை வருகின்ற பள்ளிக்கல்வித்துறையைச் சேர்ந்த அலுவலர்களே, ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களே, சமூக நலத்துறை அலுவலர்களே, கூட்டுறவுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய சிவகலை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், ஒரு மிக தொலைதூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு தேர்ந்தெடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போன்று இருக்கக்கூடிய மாவட்ட நிலை மற்றும் கோட்ட நிலை அலுவலர்கள் அனைவரும், டெபுட்டி கலெக்டர் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஒரு மக்கள் தொடர்பு முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மிக நீண்ட நாட்களாக நடைபெறக்கூடிய ஒரு குறைதீர்ப்பு நிகழ்வு. இந்த நிகழ்வில் நமது இருக்கக்கூடிய அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்று அவர்களுடைய துறை சார்ந்த விளக்கங்களை அளிப்பதற்கும் அவர்களது துறை சார்ந்த கோரிக்கைகள் எதுவும் இருந்தால் அந்த கோரிக்கைகளை எல்லாம் மனுக்களாக பெற்று அந்த மனுக்களை முழுமையாக பரிசீலனை செய்து இந்த தொடர்பு முகாமிற்கு முன்னால் நடத்தப்படக்கூடிய முகாம்களில் அந்த மனுக்களை பெற்று இந்த தொடர்பு முகாமை Incoming call from Rose Prakash SM identified by Truecaller. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய திங்கள் நில கோரிக்கை மனுக்களை பெறக்கூடிய அந்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு முகாம்களை அமைத்து அதன் மூலம் மனுக்களை பெறக்கூடிய நிகழ்வு, இப்படி பல்வேறு வகையான நிகழ்வுகளின் மூலம் மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களை பெற்று அதற்கான உகந்த தீர்வுகளை நமது அரசு துறை நிறுவனர்கள் செய்து வருகிறார். இதில் மிக அதிகமான கோரிக்கை மனுக்கள் வரக்கூடிய துறைகள் எல்லாம் சேர்ந்தவர்கள் மிக அதிக விரைவாகவும் சரியான தீர்வும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருவாய்த்துறையில் நிறைய மனுக்கள் பெறப்படுகின்றன. பட்டா மாறுதல், இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் ஓஏபி போன்ற பென்ஷன் தொடர்பான மனுக்கள் நிறைய பெறப்படுகின்றன. இந்த மனுக்கள் அனைத்தையும் வட்டாட்சியர் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர், வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் சரியான முறையில் ஆய்வு செய்து உரிய தீர்வுகளை அந்த மனுதாரர்களுக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்ட சில பேருக்கான பட்டா மாறுதல் உத்தரவு மற்றும் பட்டாவுக்கான அந்த உத்தரவுகள்லாம் இப்பொழுது தயாராக இருக்கின்றன. இந்த நிகழ்வில் அவர்களெல்லாம் நாம் வழங்க இருக்கிறோம். இது தனிமனிதர் சார்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. பொதுமக்கள் சார்ந்த சில அடிப்படையான விஷயங்களை இந்த நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நமது ஸ்ரீவைகுண்டம் வட்டாரத்தில் நமது மருத்துவ மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் வந்திருக்காங்க. ஸோ அவர்கள்ட்ட சில விஷயங்களுக்கு முன்னாடி கேட்டேன். இந்த பகுதிகளில் சில இடங்கள்ல எல்லாம் டீனேஜ் பிரெக்னன்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இளவயது திருமணங்களும் இளவயது திருமணங்களால் ஏற்படக்கூடிய ஒரு தாய்மை பேரடைந்த நிகழ்வுகள் அவ்வப்பொழுது தெரிய வருகிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அதெல்லாம் கண்டறிகிறோம். அப்பொழுது இள வயதில் திருமணம் செய்வது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து வருகிறோம். 18 வயதுக்கு குறைவான வயதில் எந்த பெண்களுக்கும் நாம் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இதில் உள்ள சில குறிப்பிட்ட ஊர்கள், இந்த ஊராட்சின்னு சொல்ல முடியாது, சில குறிப்பிட்ட ஊராட்சிகள் எல்லாம் இந்த நிகழ்வுகள், இந்த பழக்கம் இருக்கிறதாக தெரிய வருகிறது. இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அது மாதிரியான 18 வயதுக்கும் குறைவான வயதில் எந்த ஒரு பெண் குழந்தைகளுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வைத்தலை ஊக்குவிக்கக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். அது
அது வந்து சைல்டு மேரேஜ் சொல்லக்கூடிய சட்டப்படி குற்றமாகும். சிறு வயதில் திருமணம் செய்வது என்பது அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்திற்குமே உகந்ததாக இருக்காது. நல்ல ஒரு குழந்தையும் வளர்ச்சி இருக்காது. அதே மாதிரி அவருடைய உடல் நலத்திற்கு பெரிய சிக்கல் ஏற்படலாம். இளவயது திருமணங்களை முற்றிலும் நாம் தடுப்பதற்கான ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நமது உள்ளூராட்சி பிரதிநிதிகள், குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவரே ஒரு பெண் தான். அவங்க இதெல்லாம் முயற்சி எடுத்து இந்த பகுதியில் உள்ள யாராவது இள வயதை திருமணங்கள் இருந்தால் அவர்களை முற்றிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது ஒவ்வொரு குடிமகனினுடைய கடமை. அது மாதிரி இள வயது திருமணங்கள் நடைபெற்றால் கண்டிப்பாக நீங்கள் நமது சைல்டு ஹெல்ப்லைனுக்கெல்லாம் இந்த தகவல் தெரிவிக்க வேண்டும். பிற்காலத்தில் இது போன்று தெரிய வந்தால் அதன் மீது ஏற்படக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை புரிந்து கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர நமது துறை சார்ந்த பல்வேறு விளக்கு காட்சிகளை எல்லாம் இங்கு வைத்திருந்தார்கள். குறிப்பாக கால்நடை பராமரிப்பு துறையில் இருந்து எப்படி ஒரு வேகமாக வளரக்கூடிய ஒரு புல், ஒரு சோளம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புல் வச்சுருந்தாங்க. OFS 29 அப்படிங்கிற ஒரு புல் வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வேளாண்மை துறையில் இருந்து பல்வேறு விஷயங்களை காட்சிக்கு வச்சுருந்தாங்க. தோட்டக்கலை துறையில் வச்சுருக்காங்க, ஊட்டச்சத்து துறையில் வச்சுருக்காங்க, இப்படி பல துறைகள் வச்சுருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் தெரியும். அங்கன்வாடி பணியாளர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டால் பெற்றோராகிய நீங்கள் அந்த குழந்தையை மென்மேலும் நல்லபடியாக கவனித்து அதை அந்த வளரும் காலத்தில் நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊர் என்பது ஒரு மாபெரும் நமது பாரம்பரியத்தினுடைய ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஊர். தமிழ் நாட்டினுடைய வரலாற்றையே மாற்றி எழுதிய ஒரு முக்கியமான சிவகலை என்ற ஒரு சொல்லியும் சைக்கிடம் இருக்கிறதுலேயே மிக மிக பெரிய ஒரு மிக பழமையான ஆர்கியாலஜிக்கல் சைட். இந்த இடத்துக்கு நான் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக தான் இப்போ வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்திருக்கேன். உங்களுடைய அந்த தொல்லியல் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இங்கே இருந்த சிவகலை மாணிக்கம் சார் தான் சிவகலையினுடைய அனைவரும் இங்கே வந்திருக்காருன்னு தெரியல எனக்கு. அவர் தான் சிவகலை என்ற ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டை கண்டுபிடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். அவரோட நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இது போன்று தமிழ்நாட்டினுடைய மிக தொன்மையான ஒரு களத்தில் நின்று கொண்டு இந்த அந்த மிக பழமையான ஒரு காலத்தில் இருந்து சமகால பிரச்சனைகள் சிலவற்றையும் நம்ம உணர்ந்து சரியாக செயல்பட வேண்டும். இவ்வாறு நாகரிகத்தை நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஊரில் உள்ள பழங்குடி மக்கள் காமிச்சிருக்கிற பொழுது, நமது மூதாதையர்கள் காமிச்சிருக்கிற பொழுது, அதே போன்று நாகரிகமான நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக இந்த ஊர் எப்பொழுதும் திகழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வரிசை 6 பெருமாள், 7 அம்மாசி, வரிசை 8 இசைக்கியம்மாள், வரிசை 9 தங்கம்மாள், வரிசை 10 ஆறுமுகமீனா, வரிசைகள் 11 காசி பெருமாள், 12 கருப்பசாமி, 13 செல்வி, 14 லலிதா, 15 அன்னபாக்கியம், 16 கனகலட்சுமி, 17 மணி, வரிசையில் 17 மணி, 18 பேச்சியம்மன், 19 சரோஜா, வரிசையில் 20 கண்ணன், 20 வரிசையில் 20 கண்ணன், 21 பேச்சியம்மாள், வரிசையில் 22 பழனிவேல், வரிசையில் 23 பத்மா, 24 பெரியசாமி, 24 பெரியசாமி, 25 ரோகிணி, 26 சரண்யா, 27 இசைக்கியம்மாள்,
28 சசிகுமார், 29 மாரியப்பன், 30 சட்டநாதன், 32 மரகதமணி, 33 வித்யாரமால், 34 வித்யாரமால், 34 செல்வி, 35 பேச்சியம்மாள், 36 அழகரவி, 37 வேலம்மாள், 38 ஜெயா, 39 சேதுராமன்,